நிலவாக உனைவாவே ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். வந்து ப்ரைவேட் வந்து ஒரு எடிட் வந்து பார்த்துருப்பேன். அந்த எடிட்டர் ரொம்ப சிம்பிளாக இந்த அலைட் மோஷன் ஆப் மட்டும் கிட்ட இருந்தால் மட்டும் போதும். எடிட் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அந்த ப்ராஜெக்ட் வந்து ஆப்பில் இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணிட்டு நான் சொல்கிற ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் பிக்கு இது மாதிரி வந்து ரீப்ளேஸ் பண்ணால் மட்டும் போதும். ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் எடிட் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிக்கலாம். நான் எப்படி எடிட் பண்ண சொல்லி டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ண வந்து பார்த்துங்க. ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணிங்க. அதில் பார்த்தா வந்து ஒரு 2 டைப்பில் இமேஜ் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுறதா இருக்கும். ஃபஸ்ட்டு கீழே பார்த்தோம்னா ஒரு ரெக்டாங்கிளுக்கான ஒரு லேயர் இருக்கும். நெக்ஸ்ட் இது மாதிரி குரூப்பில் உங்களுக்கு வந்து நிறைய லேயர்ஸ் நான் வந்து கொடுத்துருப்பேன். அந்த குரூப் லேயரில் உங்கள் பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நான் வந்து டேரெக்டாக இருக்கிற லேயர் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது, குரூப்பில் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது சொல்கிறேன். சேம் ஸ்டெப்பை மற்ற எல்லா இடத்துலையும் வந்து அப்ளை வந்து பண்ணி வைக்கலாம். ஃபஸ்ட்டு ரெக்டாங்கில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண கீழே பாருங்கள் கலர் அண்ட் ஃபில்னு சொல்கிற ஆப்ஷன் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இது மாதிரி வந்து ஆப்ஷன் இந்த நம்பர்லாம் போட்டுக்க ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற பிக்கு ஆட் பண்ண போகிற பிக் எந்த ஃபோல்டர் இருக்கோ ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு ரீப்ளேஸ் பண்ண போகிற பிக்கை சூஸ் பண்ணிட்டு மேலே இருக்கிற ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் அந்த பிக்கு பார்த்தா இது மாதிரி வந்து இது மாதிரி டேரெக்டாக இருக்கிற இடத்துல வந்து ரீப்ளேஸ் வந்து ஆகிடும். நெக்ஸ்ட் அகைன் நீங்கள் வந்து பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய இடத்துல பார்த்தா வந்து நான் வந்து குரூப் லேயர்ஸாக தான் நான் வந்து கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வந்து இதே மாதிரி நிறைய குரூப் லேயராக நான் வந்து கொடுத்துருப்பேன். அந்த குரூப் லேயரில் எப்படி வந்து உங்கள் பிக்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது வந்து பார்த்துக்கலாம். டேரெக்டாக குரூப்புக்கான லேயரை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணி எடிட் குரூப் வந்து கிளிக் பண்ணுங்கள். லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுவேன். உள்ள ஒரு ரெக்டாங்கிளுக்கான லேயர் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் வந்து போங்க. போயிட்டு இது மாதிரி நம்பர் ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு சேம் அதே அங்கே ரீப்ளேஸ் பண்ணும்போது இமேஜை சூஸ் பண்ணிட்டு மேலே இருக்கிற ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணால் பிக்கு மேலே வந்து ரீப்ளேஸ் வந்து ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு அந்த ஃப்ரேமில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இமேஜை இங்கே இருக்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஃப்ரேம் செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு பேக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த பிக்கு வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் வந்து ஆகிட்டு வந்துருக்கும். ஓகேங்களா, இதே மாதிரி எல்லா பிக்கும் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு எல்லா பிக்கு ரீப்ளேஸ் பண்ணி முடிச்சோடனே மேலே பாருங்கள் சைட் கார்னரில் ஒரு ஏரோ கார்னர் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ டிராஃப்ட் வந்து செலக்டாக செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் எடுங்க. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு அவுட்புட் கிடைக்கும். சேவ் டிராஃப்ட் கிளிக் பண்ணி இந்த எடிட் வந்து உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணுங்கள். எடிட்டிங் பிடிச்சா லைக்கை போட்டு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். டாடா பாய்.